கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, நாங்கள் நீதிமான்களா பாவிகளா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, நாங்கள் எல்லோருமே பாவிகள். அப்போ நாங்கள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள், அநேக காரியங்கள் செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்போது ஆண்டவரை எங்களுடைய சொந்த இரட்சகராக, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்த பிறகுதான் நாங்கள் இன்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போ எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்கள் செய்திருக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் தான், நான் மாத்திரமல்ல, எல்லோருடைய வாழ்க்கையிலும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தெரியும், நீங்கள் பிறந்ததிலிருந்தே யாருமே பாவம் செய்யவில்லை, நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் பாவிகளாக்கப்பட்டோம். நாங்கள் பாவிகளாக இருந்தபடியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தார், எங்களை அவர் பேர் சொல்லி அழைத்தார், அவருக்கு என்று பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகுக்கு, இந்த பூமிக்கு வந்தார். அப்ப நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமேன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார் இந்த உலகத்துக்கு, நீதிமான்களை ரட்சிக்க வரல. அப்ப நாங்க பாவம் செய்த வடிவால் தான் இன்றைக்கு எங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் எங்களை இந்த பாவிகளை ரட்சிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தால், நாங்க பாவம் செய்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அப்ப நாங்க பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், நாங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்ப அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தார், இந்த பாவிகளை ரட்சிக்கிறார். அப்ப ஏன் இவர் பாவிகளை ரட்சிக்கிறார்? ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தார். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப அதனாலதான் நாங்கள் பாவம் செய்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவர் எங்களை மன்னிக்கிறார். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எங்களுடைய பாவங்களை தான் சுமக்கிறார். சிலுவையிலே தான் சுமந்து, எங்களுக்காக சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி அவர் மரிக்கிறார். அப்ப அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து, எங்களுடைய பாவங்களை அந்த அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி அவர் எங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அப்ப நாங்கள் இனிமேல் அந்த பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் மறுபடியும் அந்த பாவிகளாக மாறக்கூடாது என்பதற்காக, அப்ப எங்களுக்காகவே, எங்களுடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவை சுமந்து அவர் மரிக்கிறார். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தழுகிறார். அப்ப நாங்கள் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார். அப்ப நாங்கள் மறுபடியுமாக அந்த பாவம் செய்யக்கூடாது. எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நானும் ஆண்டவருக்கு அநேக காரியங்கள் பாவம் செய்திருக்கிறேன். நான் அறியவில்லை, ஆனாலும் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என் மேல் இரக்கமாயிருந்தார். அதனால் என்னை ரட்சித்தார். என்னுடைய பாவங்களை ஆண்டவர் இன்று என்னை விட்டு விலக்கினார். இன்று என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், தனக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். என்னையும் ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கு பிரித்தெடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுவி அந்த பாவத்தில் உங்களை விடுதலையாக்கி உங்களையும் ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய ஊழியக்காரர்களாக மாற்றுவார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர். அதனால்தான் அவர் இன்றைக்கு பாவிகள் மேல் மனமிறங்குகிறார். அவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு இரக்கமாயிருக்கிறார். எங்களுடைய பாவங்களை எல்லாமே அவர் அந்த சிலுவையினாலே சுமந்தாரே, இரத்தம் சிந்தினாரே. அப்ப யாருமே ஒரு மனிதன் எங்களுக்காக இப்படி இரக்கம் காட்டுவதில்லை, அன்பு காட்டுவதில்லை. அப்ப பாவிகளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் வந்த உலக இரட்சகர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.